ஊடகங்கள் எங்க என்னை சந்தித்தாலும் எந்த ஒரு நெருக்கடியிலும் உங்களை சந்தித்து உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லி செல்பவர். நீங்கள் கேட்கின்ற கேள்விகள் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது உங்களிடம் சண்டைக்கு வருவதோ, ஒரு சிலரை போல உங்களை ஒருமையில் பேசுவதோ, நீங்களே சில வதந்திகளை நம்பி சில செய்திகளை வெளியிடும் பொழுது உண்மையிலேயே எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுறதே பத்திரிகைக்காரர்களுக்கு வேலையாகி போச்சுங்க. உங்களுக்கு ஏதோ கூட்டணியில 6 சீட்டு கொடுத்துட்டாங்களாம்லன்னு சொல்றாங்க. நான் சொன்னேன், அது வதந்தி, யாரும் நம்ப வேண்டாம். என்னங்க சார் நம்புற மாதிரியா இருக்கு? நம்ம ஊர் கிராமத்துல சொல்ற பழமொழியை சொன்னாலும் எல்லாருக்கும் புரியும். ஆனா நீங்க இன்னும் இந்த பழமொழியை விடவே இல்லையா? இன்னும் மாடே வாங்கல, அதுக்குள்ளார 10 வாங்க தெரியுறானா மாடசாமி, எதுக்கு வெண்ணெய் கிடையாது அப்படின்னு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு. ஜோக் இல்ல இல்லையா? அது போல தங்கள் வீட்டு பிள்ளைக்கு இன்னும் வரனே அமையல, சரி, அதுக்குள்ளார பேர குழந்தைக்கு பேர் வச்சு சென்றானா மடசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல தம்பி, ஆல்ரெடி கிரிஞ்சா போயிட்டு இருக்கு, அமைதியா. அது போல இன்னொன்னு சொன்ன, எங்க தஞ்சாவூர் பக்கம் காமெடியா சொல்லுவாங்க, அது எனக்கும் சொல்லப்பா, ஆர்வம் தாங்க முடியல. அடியேன்னு கூப்பிட ஆதிக்காரியே இன்னும் வரல, அதுக்குள்ளார பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு தெரியுறானா கிருஷ்ணமூர்த்தின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க. அது கிருஷ்ணமூர்த்தின்னு அந்த நபர் இல்ல, கிருஷ்ணசாமின்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழமொழியை நான் கேள்விப்பட்டதே இல்ல. எங்க ஊர்ல இருக்குண்ணே. அப்படின்னா அதை உங்க ஊர்ல மட்டும் பரப்புங்க. அதை ஊடகங்கள் நீங்கள் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. எந்த கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாங்கள். எங்க வீட்டு பிள்ளைக்கு நீங்க வந்து பொண்ணு பார்க்கிற மேட்ரிமோனியல் சர்வீஸ் நடத்த வேண்டாம், யாராக இருந்தாலும். கவர்மெண்ட் மனுஷனை மதிக்கிறதே இல்ல சார். எந்த அரசியல் கட்சி மனுஷனை மதிக்கிறது இல்ல சார். நம்ம பார்த்து திரும்பினா தான் சார் ஆகும். திருப்பி எல்லாம் அடிச்சோம்னா தான் யோசிச்சு கேள்வி கேட்டு படிச்சவனை உட்கார வச்சு பண்பானவனை உட்கார வச்சு ஜனங்களை நேசிக்கிற ஒருத்தனை தலைவரா தேர்ந்தெடுக்காத வரைக்கும் நம்ம செத்துக்கிட்டே தான் சார். மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். ஆட்சி போக வேண்டும் என்று முடிவு செய்த பிறகு அது மெதுவா போனான்னா வேகமா போனான்னா நிச்சயமா 2026 தேர்தலில் ஆட்சி போயிருங்கண்ணா. இவங்க எத்தனை பேர்த்த சேர்த்து எவ்வளவு உயர்த்தி கொடுத்தாலும் கூட மக்களுடைய மனநிலை ஆட்சி மாற்றம்